உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வம்படியா சிக்கிய உதயநிதி இனி தப்பவே முடியாது. டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாடு உலக அரங்கில் இந்தியாவின் தொழில்நுட்ப திறனையும் புதுமை ஆற்றலையும் வெளிப்படுத்திய மிக முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாடு இந்தியா இன்று செயற்கை நுண்ணறிவு துறையில் எட்டியுள்ள உயரத்தை உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டியது. உலக முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த மாநாடு இந்தியாவின் எதிர்கால முன்னேற்ற பாதையை உறுதிப்படுத்தும் ஒரு தளமாக அமைந்தது. ஆனால் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை கூட அரசியல் விமர்சனத்திற்கு கருவியாக மாற்றியிருப்பது வருத்தத்திற்கு உரியது என்று தமிழக பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சீனாவில் இருந்து ஒரு ரோபோவை வாங்கி வந்து அதை இந்தியா தயாரித்தது என பொய்யாக கூறி உலக நாடுகளிடையே இந்தியா அவமானப்படுத்தப்பட்டது என குற்றஞ்சாட்டியிருப்பது ஆதாரமற்றத்துடன் நாட்டின் கண்ணியத்தையே கேள்விக்குறியாக்கும் முயற்சியாகும் என சதீஷ் ராஜா தெரிவித்துள்ளார். சதீஷ் ராஜா மேலும் கூறுகையில், அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியாவின் சாதனைகளை உலக அரங்கில் இழிவுபடுத்துவது எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். இந்தியாவின் வளர்ச்சி பாதையை குறை கூறுவதற்கு முன்பு தாங்கள் பொறுப்பேற்றுள்ள மாநிலத்தின் நிலையை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் என சதீஷ் ராஜா வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள், பெண்கள் பாதுகாப்பு குறித்த கவலைகள், குற்றச் செயல்கள் அதிகரிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றன என்று சதீஷ் ராஜா சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் பல மாநிலங்கள் வளர்ச்சி மற்றும் முதலீட்டில் முன்னேறி கொண்டிருக்கையில் தமிழகம் பல துறைகளில் பின்னடைவை சந்தித்து வருகிறது என்பது கவலைக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தங்களது ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிப்பதற்கு பதிலாக நாட்டின் முன்னேற்றத்தை அவதூறாக பேசுவது அரசியல் தப்பிப்பு முயற்சி மட்டுமே என்று சதீஷ் ராஜா தெளிவாக குறிப்பிட்டார். பொறுப்புள்ள பொது வாழ்க்கை நடத்துபவர்கள் தங்கள் பேச்சின் விளைவுகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் நாட்டின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பும் செயல் தொடர்ந்தால் சட்டத்தின் கீழ் கிடைக்கும் அனைத்து உரிமைகளையும் பயன்படுத்தி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சதீஷ் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை தவறாக வழிநடத்தும் எந்த முயற்சியும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சியும் தமிழ்நாட்டின் நலனும் அரசியல் லாபத்திற்கான கருவிகள் அல்ல என்று சதீஷ் ராஜா தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் சாதனைகளை ஆதரித்து மாநில முன்னேற்றத்திற்காக செயல்படுவதே அரசியல்வாதிகளின் கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முடிவில் இத்தகைய கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெற்று பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என சதீஷ் ராஜா வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் மரியாதை அரசியல் வாதங்களுக்கு மேல் உயர்ந்தது. அதை காக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உண்டு என்பதே சதீஷ் ராஜாவின் தெளிவான நிலைப்பாடாகும்.